மார்க்கெட்டிங்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு பொருள நார்மலா சேல் பண்றதுக்கும், வேல்யூ ஆட் பண்ணி சேல் பண்றதுக்கும் அதோட இத நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரீசென்ட்டா விவேரா மால் போயிருந்தேன். அப்போ ஒரு ஷாப்க்குள்ள போறப்போ நெறைய பொருள்லாம் கண்ல பட்டுச்சு. அப்படி கண்ல பட்டது தான் இந்த நேச்சுரல் க்ளே. நேச்சுரல் க்ளேனா ஒண்ணும் இல்ல களிமண்ணு தான். களிமண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோரம், குளத்தோரத்துலலாம் இருக்கும். அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு, அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் போட்டு, இதெல்லாம் போட்டது பிரச்சனை இல்ல. அதுக்கு போட்ட ரேட்டு தான் எனக்கு ஆச்சரியப்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம அத பவுடர் ஃபார்ம்லயும் விக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த கிளே வந்து 220. இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா ரூ. 99. இது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல யூஸ் பண்ற தீக்குச்சி. அந்த தீக்குச்சியோட ரேட்ட பாருங்களேன். ரூ. 99. நம்ம வீட்ல யூஸ் பண்ற தீக்குச்சி மருந்தோட இருக்கும். இது மருந்து இல்லாம இருக்கு. குட்டியா இவ்ளோ ரேட்டுக்கு விக்கிறாங்க. இவங்க விக்கிறாங்கன்னு நான் சொல்லல. அதோட வேல்யூவ பாருங்களேன். அண்ட் இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. இது எங்க வீட்ல அடிக்கடி வாங்குறது. நான் இத ஒரு 1/4 கிலோவே ரூ. 60க்கு தான் வாங்குவேன். இதுல ஒரு 10 பீஸ் தான் இருக்கு. இது ரூ. 160. இன்னும் ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தர் தான். இந்த புத்தர் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா Amazon, Flipkart, அப்புறம் Swiggy, Zomatoலாம் நமக்கு பார்சல் கவர் ஒண்ணு வரும். அந்த கவர்ல தான் இத பண்ணியிருக்காங்க. இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 280, 300 இந்த மாரி ரேட்ல இருக்கு. ஸோ ஒரு நார்மலான கவர குப்பையில போடுறதுக்கு பதிலா இந்த மாரி வேல்யூ ஆட் பண்ணி, இந்த மாரியும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஷேர் பண்ணேன். உங்களுக்கும் புடிச்சிருந்தா அந்த ஷாப்புக்கு போயிருந்தீங்கன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.